ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்த வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 18ஆம் தேதி ஜூலை மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அக்டோபர் முதல் வாரம் ஜனாதிபதி தேர்தல், நாட்டில் மருந்து தட்டுப்பாடே இல்லை, தெல்லிப்பளை மருத்துவமனையில் விரைவில் அபிவிருத்தி பணிகள், உதயன் பணிமனையில் வைத்து தெரிவித்தார் சுகாதார அமைச்சர். அக்டோபர் மாதம் முதலாவது வாரத்தில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என்று சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார். வடமாகாணத்துக்கு பயணம் மேற்கொண்டுள்ள சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன தலைமையிலான குழுவினர் நேற்று காலை உதயன் பணிமனைக்கு வந்திருந்ததுடன் உதயன் பத்திரிகையின் நிறைவேற்று பணிப்பாளர் சரவணபவன் மற்றும் ஆசிரிய பீடத்தினரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதன்போது அக்டோபர் மாதம் முதலாவது வாரத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதற்கான சாத்தியப்பாடுகள் தொடர்பில் சுகாதார அமைச்சர் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தன் முடிவை இன்னும் அறிவிக்கவில்லை. அவர் நிச்சயம் போட்டியிடுவார். எதிர்வரும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படுவதற்கு சந்தர்ப்பங்கள் உள்ளன. அதை மையப்படுத்தித்தான் தற்போது சில செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருப்பதை அவதானிக்கப்படுகின்றது. நாட்டில் நிலவிய மருத்துவ நெருக்கடிகள் தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளன. 850 வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவிய நிலையில் தற்போது பற்றாக்குறையான மருந்துகளாக வரும் 40 மருந்துகளே காணப்படுகின்றன. அந்த பற்றாக்குறையையும் நிவர்த்திக்கும் வகையில் பேச்சுக்கள் மற்றும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. 1300 மருத்துவர்களும் 500 தாதியர்களும் நாட்டை விட்டு வெளியேறி சென்றிருந்த நிலையில் 15 மருத்துவர்கள் மீண்டும் நாட்டுக்கு திரும்பியுள்ளனர். நாடு இயல்பு நிலையை அடைந்தால் இனிவரும் மாதங்களில் மேலும் சில மருத்துவர்கள் நாட்டுக்கு திரும்புவார்கள். தெல்லிப்பளை ஆதார மருத்துவமனை புற்றுநோய் சிகிச்சை நிலையமாக காணப்படுவதால் அதை அபிவிருத்தி செய்யும் நடவடிக்கைகள் வரும் காலத்தில் மேற்கொள்ளப்படும். அதற்குரிய திட்டங்களும் தயார்படுத்தல்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதி ரணிலை ஆதரிக்குமா தமிழரசு, சரவணபவனிடம் வினவிய சுகாதார அமைச்சர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணிலை இலங்கை தமிழரசு கட்சி ஆதரிக்குமா என்று சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தரான சரவணபவனிடம் நேற்று கேட்டார். உதயன் பணிமனையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அமைச்சர் இவ்வாறு கேள்வி எழுப்பினார். இதற்கு தமிழ் மக்கள் மத்தியில் பொது வேட்பாளர் தொடர்பான விவாதம் தற்போது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. எனவே அது தொடர்பில் கட்சி கவனத்தில் கொள்ளும். அத்துடன் பிரதான வேட்பாளர்களுடன் தமிழ் மக்களின் இனப்பிரச்சனைகளுக்கான தீர்வு, அதிகார பெயர் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் விவாதித்து கட்சியின் மத்திய குழு ஒரு முடிவை எடுக்கும் என்று சரவணபவன் தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதி தேர்தலை உடனடியாக நடத்துக, தேர்தல் ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி ஜனாதிபதி தேர்தலை உடனடியாக நடத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் நேற்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, தேர்தல் ஆணைக்குழு உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அறிவித்து அதனை நிறுத்தியது. ஆதலால் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் பெரும் எதிர்பார்ப்புடன் உள்ளனர். காலத்தை இழுத்தடிக்காமல் மக்களின் ஜனநாயக உரிமைக்கு சந்தர்ப்பம் வழங்கி தேர்தலை உடன் நடத்த வேண்டும் என்றார். இலங்கை தமிழரசு கட்சியும் ஜனாதிபதி தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே உள்ளது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மேலும் தெரிவித்தார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சாவகச்சேரி மருத்துவமனையின் பதில் மருத்துவர் ரஜீவ் தான் உறுதிப்படுத்தினார் சுகாதார அமைச்சர். சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையின் பதில் மருத்துவ அத்தியட்சகர் தற்போது பொறுப்பு வகிக்கும் மருத்துவர் ரஜீவ் தான் என்று சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்தார். ஜாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு நேற்று பயணம் மேற்கொண்ட பின்னர் ஊடகங்கள் சாவகச்சேரி மருத்துவமனையின் பதில் மருத்துவர் தொடர்பில் வினவிய போதே சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையின் பதில் மருத்துவ அத்தியட்சகர் தற்போது பொறுப்பு வகிக்கும் மருத்துவர் ரஜீவ் தான் என்பதை சுகாதார அமைச்சர் உறுதிப்படுத்தினார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, என்பு மச்சை சிகிச்சை போதனாவில் ஆரம்பம். ஜாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் என்பு மச்சை மாற்று சத்திர சிகிச்சை நிலையம் நேற்று திறக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன தலைமையிலான சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் அடங்கிய குழு ஜாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு நேற்று புதன்கிழமை கண்காணிப்பு பயணம் ஒன்றை மேற்கொண்டது.
இதன்போதே யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் இரத்த புற்றுநோய் மற்றும் அதனுடன் இணைந்த நோய்களுக்கு சிகிச்சை வழங்கக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டுள்ள என்பு மச்சை மாற்று சத்திர சிகிச்சை நிலையத்தை சுகாதார அமைச்சர் உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்தார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக எம்முடன் பயணிப்பாரெனில் ரணிலை பெரமுன நிச்சயம் ஆதரிக்கும் மஹிந்த நேற்று அறிவிப்பு. எம்முடன் பயணிக்க தயாரெனில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதற்கு நாமும் தயார் என்று பொதுஜன பெரமுனவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச நேற்று அறிவித்தார். சமகால அரசியல் விவகாரம் தொடர்பில் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவித்த போதே மஹிந்த ராஜபக்ச இவ்வாறு தெரிவித்துள்ளார். மஹிந்தவிடம் கேட்கப்பட்ட கேள்விகளும் அவருடைய பதில்களும் வருமாறு. கேள்வி: நற்செய்தி என்ன? பதில்: நாம் வெற்றி பெறுவோம் என்பதுதான். கேள்வி: ஜனாதிபதி வேட்பாளர் யார்? பதில்: அது உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும். கேள்வி: தேர்தலுக்கான ஏற்பாடு இடம்பெறுகின்றதே? பதில்: காலம் உள்ளது. நாம் அறிவித்த பிறகுதான் பலம் வாய்ந்த வேட்பாளர் தொடர்பில் தெரிய வரும். கேள்வி: பொது வேட்பாளர் பற்றி பேசப்படுகின்றதே? பதில்: பொது வேட்பாளராக கூட இருக்கலாம். கடந்த காலங்களிலும் அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் பொது வேட்பாளர்களை களமிறங்கினர். கேள்வி: அடுத்த ஆட்சி பெரமுனவுடையதா பொது வேட்பாளர்களுடையதா? பதில்: எமது ஆட்சியாகவே அது அமையும். வெற்றி நிச்சயம். கேள்வி: ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் திட்டம் உள்ளதா? பதில்: இன்னும் அவ்வாறான முடிவை எடுக்கவில்லை. எம்முடன் பயணிக்க அவர் தயாரெனில் நாம் ஆதரவு வழங்குவோம். கேள்வி: ரணிலை ஆதரிப்பதற்கான உங்களின் நிபந்தனைகள் எவை? பதில்: அவற்றை ஊடகங்களிடம் கூற முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் இருந்த முக்கிய செய்திகள். இனி பலமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். பலமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜனாதிபதி தேர்தலை காலம் தாழ்த்துவது சமூக அமைதியை சீர்குலைக்கும் செயல். முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய தெரிவிப்பு. உரிய காலப்பகுதியில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும். மாறாக அதனை காலம் தாழ்த்துவது சமூக அமைதிக்கும் நாட்டின் நன்மதிப்புக்கும் குந்தகம் விளைவிக்கும் என சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். அமைச்சரவையினால் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கும் 22வது திருத்தச் சட்ட மூலத்தின் ஊடாக ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அரசியலமைப்பில் அத்திருத்தத்தை மேற்கொள்வதற்கான உடனடி தேவை தற்போது இல்லை எனவும் சட்டத்தரணிகள் கூட்டிணைவு சிவில் சமூக பிரதிநிதிகள் உள்ளடங்கலாக பல்வேறு தரப்பினரும் சுட்டிக்காட்டியுள்ளனர். இவ்வாறானதொரு பின்னணியிலேயே அரசியலமைப்பினூடாக வழங்கப்பட்டுள்ள வழிகாட்டல்களை பின்பற்றி உரிய காலப்பகுதியில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான கரு ஜெயசூரிய வலியுறுத்தியுள்ளார். மாறாக ஜனாதிபதி தேர்தலை காலம் தாழ்த்துவதானது சமூக அமைதிக்கும் இலங்கை தொடர்பில் சர்வதேசத்தின் மத்தியில் கட்டியெழுப்பப்பட்டிருக்கும் நன்மதிப்புக்கும் குந்தகம் விளைப்பதாகவே அமையும் என சுட்டிக்காட்டியுள்ள அவர், வன்முறைகளோ குழப்பங்களோ அற்ற சுயாதீனமான தேர்தலை நடத்துவதற்கு அவசியமான நடவடிக்கைகளை தேர்தல்கள் ஆணைக்குழு முன்னெடுக்கும் என நம்புவதாக தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ரணில். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவார் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். தேர்தல்கள் ஆணைக்குழுவுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களிடம் இதனை குறிப்பிட்ட அவர், தேர்தலை மிக குறுகிய காலத்திற்குள் நடத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவை கோரியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளால் ரணில் விக்ரமசிங்கவின் வேட்புமனுவுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை. எனவே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க அதிக வாக்குகளை பெற்று வெற்றியீட்டுவார் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதி தேர்தலுக்கு தயார், போட்டியிட ரணில் தயாரா? கேள்வி எழுப்பிய நாமல் எம்பி. ஜனாதிபதி தேர்தலுக்கு நாங்களும் தயார், தேர்தல்கள் ஆணைக்குழுவும் தயார். தேர்தலில் போட்டியிட தயாரா என்பதை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அறிவிக்க வேண்டும். தேர்தலை பிற்போடும் யோசனைகளை அரசாங்கம் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்தால் அதற்கு ஒருபோதும் ஆதரவு வழங்க மாட்டோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார்.
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச, பாராளுமன்ற உறுப்பினர்களான சாகர காரியவசம், நாமல் ராஜபக்ச மற்றும் சஞ்சீவ எதிரிமாமென்ன ஆகியோர் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களுடன் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். இக்கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டதாவது, தேர்தலுக்கான அறிவிப்பு விடுக்கும் அதிகாரம் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பெற்றவுடன் கட்சியின் அரசியல் செயற்பாடுகள் குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழுவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது எமது அரசியல் கொள்கையாகும். ஜனாதிபதி தேர்தலுக்கு நாங்களும் தயார், தேர்தல்கள் ஆணைக்குழுவும் தயார். ஆகவே தேர்தலுக்கு தயாரா இல்லையா என்பதை ஜனாதிபதி அறிவிக்க வேண்டும். தேர்தலை பிற்போடும் வகையில் அரசாங்கம் ஏதேனும் யோசனைகளை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்தால் அதற்கு நாங்கள் ஒருபோதும் ஆதரவு வழங்க மாட்டோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஆம்புலன்ஸ் படகில் கர்ப்பவதிக்கு பிரசவம், நெடுந்தீவில் சம்பவம், தாயும் சேயும் நலம். நெடுந்தீவிலிருந்து நேற்று மதியம் பிரசவத்திற்காக ஜாழ் போதனா வைத்தியசாலைக்கு நெடுந்தீவைச் சேர்ந்த நிறைமாத கர்ப்பவதி தாய் ஒருவரை அனுப்பிய வேளை ஆம்புலன்ஸ் படகிலேயே நேற்று மதியம் 12:38 மணிக்கு சுகப்பிரசவம் இடம்பெற்றுள்ளது. நிறைமாத கர்ப்பவதி தாய் என்பதால் பிரசவத்திற்காக ஜாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பும்போது அவருடன் மருத்துவ உதவிக்காக நெடுந்தீவு வைத்திய அதிகாரி, வெளிக்கள மருத்துவ மாது மற்றும் வைத்தியசாலை ஊழியர்கள் என்போர் உடன் சென்ற காரணத்தால் குறிகாட்டுவான் துறைமுக பகுதியில் கடற்படையினரின் பராமரிப்பில் உள்ள ஆம்புலன்ஸ் படகில் வைத்தே வெளிக்கள மருத்துவ மாதுவின் உதவியுடன் பிரசவம் இடம்பெற்றுள்ளது. தாயும் சேயும் நலமாக உள்ளதுடன் மேலதிக சிகிச்சைகளுக்காக ஜாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டு நலமுடன் உள்ளதாக நெடுந்தீவு வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளார். இதேவேளை நெடுந்தீவு வைத்தியசாலைக்கு நிரந்தரமாக மருத்துவ மாது நியமிக்கப்படாமையினாலேயே ஜாழ் நகருக்கு அனுப்ப வேண்டிய நிலை காணப்படுகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கதாகும் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. பலமுறை பத்திரிகையின் 3ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, நோயாளர்களுக்கான கொடுப்பனவு அதிகரிப்பு, நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவிப்பு. இதயம் மற்றும் சிறுநீரக நோயாளர்களுக்காக ஜனாதிபதி நிதியத்தின் கீழ் செலுத்தப்படும் தொகையை 100% அதிகரிக்க நடவடிக்கை எடுப்பதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. குறித்த தகவலை நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலாப்பட்டியே தெரிவித்துள்ளார். அதன்படி விண்ணப்பம் கிடைத்த ஒரு வாரத்திற்குள் கொடுப்பனவை செலுத்துவதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை வலம்புரி பத்திரிகைகள் இந்த முக்கிய செய்திகள். இனி தினகரன் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினகரன் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, நாட்டின் அதி உயர் சட்டமான அரசியலமைப்பை அளிக்க பெரும் சதி, மக்கள் ஏமாறக்கூடாது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் எச்சரிக்கை. அரசியலமைப்பை அளிக்கவும் அதனை மீறவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர். வங்குரோத்தான நாட்டில் கூட தெளிவின்மை மூலம் நாடு குழப்பமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. மக்களின் எண்ணங்களுடன் விளையாடி தவறான புரிதலை ஏற்படுத்தி நாட்டை குழப்பமடைய செய்துள்ளனர். எனவே இவ்வாறான பொய்யான தோட்டப்பாடுகளை கண்டு மக்கள் ஏமாற வேண்டாம் என வேண்டுகோள் விடுக்கின்றேன். நாட்டின் அதி உயர் சட்டமான அரசியலமைப்பை எவராலுமே மீற முடியாது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் 326வது கட்டமாக 11,77,000 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் மற்றும் அகராதிகள் என்பன பொலனறுவை, திம்புலாகல, அரலங்கவில, விலாயாய ஆரம்ப பிரிவு பாடசாலைக்கு வழங்கும் நிகழ்வு நேற்று முன்தினம் இடம்பெற்றது. இதன்போது பாடசாலை நூலகத்திற்கு தேவையான ஆங்கில நூல்களை கொள்வனவு செய்து கொள்வதற்கு பாடசாலை அபிவிருத்தி நிதியத்துக்கு 1 லட்சம் ரூபாய் நிதியுதவியும் வழங்கப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதி வேட்பாளர்கள் அனைவரும் வடகிழக்கில் தமிழர்களை தனித்துவமான தேசமாக அங்கீகரிக்க வேண்டும். இலங்கையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களும் வடகிழக்கில் உள்ள தமிழர்களை தனித்துவமான தேசமாக அங்கீகரிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ள இலங்கை தேசிய கிறிஸ்தவ மன்றம், ஐக்கிய இலங்கைக்குள் குறிப்பிடத்தக்க சுயாட்சியையும் அதிகார பகிர்வையும் வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விடுத்துள்ளது. இலங்கை தேசிய கிறிஸ்தவ மன்றம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளதாவது, அரசமைப்பின்படி இந்த வருடம் பிற்பகுதியில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற வேண்டியதன் அவசியத்தை உயர்நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளதை இலங்கை தேசிய கிறிஸ்தவ மன்றம் வரவேற்கின்றது. அடிப்படை உரிமைகள், வாக்களிப்பதற்கான உரிமைகள் உள்ளடங்கிய தங்கள் இறைமையை இலங்கை மக்கள் புத்திசாலித்தனத்துடனும்
பொறுப்புணர்வுடனும் பயன்படுத்த வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இதற்கு நாடு எதிர்நோக்கியுள்ள அரசியல் பொருளாதார நெருக்கடிகள் குறித்து மக்களுக்கு தெரியப்படுத்துவதும் அவர்கள் அறிந்திருப்பதும் அவசியமாகும். மேலும் அவர்கள் ஜனாதிபதி தேர்தல் அதன் பின்னர் இடம்பெறவுள்ள பொதுத் தேர்தலில் போட்டியிடும் கட்சிகள் வேட்பாளர்களை விமர்சன அடிப்படையில் மதிப்பிட வேண்டும். இது அரசமைப்பு ரீதியான பல கட்சி ஜனநாயகத்தின் அத்தியாவசியமான அம்சமாகும். அனைத்து சமூகத்தினரையும் பாதித்துள்ள தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கான அடிப்படை காரணங்கள் அரசியல் ரீதியானவை என்பதை இலங்கை தேசிய கிறிஸ்தவ மன்றம் பொதுமக்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றது. நாட்டை கடந்த சில வருடங்களாக பாதித்துள்ள பொருளாதாரத்தை பிழையான விதத்தில் நிர்வகித்தமை, ஊழல், பொருளாதார ரீதியில் எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாத திட்டங்களுக்கான செலவினங்கள் போன்றவை அரசியல் அதிகாரத்தை அனுபவித்தவர்களை கட்டுப்படுத்துவதற்கான தடுப்பதற்கான உரிய ஏற்பாடுகள் இல்லாதமையினால் ஏற்பட்ட விளைவுகளே என்று அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற சுகாதார அமைச்சரின் நிகழ்வில் குழப்பம் விளைவித்த குற்றச்சாட்டில் ஒருவர் கைது. யாழ்ப்பாணத்தில் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன நேற்று புதன்கிழமை பங்கேற்ற கலந்துரையாடலில் குழப்பம் விளைவித்தார் என்ற குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டார். வடக்கு மாநிலத்தின் சுகாதார மேம்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடல் வடக்கு மாகாண சபை கேட்போர் கூடத்தில் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன, பாராளுமன்ற உறுப்பினர்கள், வடக்கு மாகாண ஆளுநர், சுகாதாரத்துறை உயர் அதிகாரிகள், வைத்தியர்களின் பங்கேற்புடன் இடம்பெற்றது. இதன்போது கூட்டத்தில் அனாமதேயமாக பங்கேற்ற ஒருவர் கலந்துரையாடலை முகநூல் வழியாக நேரலையில் ஒளிபரப்பியிருந்தார். இதனையடுத்து முகநூல் நேரலை செய்ய வேண்டாம் எனவும் அவரை அங்கிருந்து வெளியேறுமாறும் அதிகாரிகள் தெரிவிக்கவே அதனை மறுத்து தொடர்ந்து அமர்ந்திருந்தார். இதன்போது கூட்ட நிறைவில் அங்கு சுகாதார அமைச்சருடன் பேச முற்பட்ட நிலையில் அமைச்சர் அங்கிருந்து செல்லவே கூட்டத்தில் நின்ற அதிகாரிகளுடன் குழப்பத்தில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து சத்தமிட்டவாறே ஆளுநர் மற்றும் அதிகாரிகள் கலந்துரையாடிய பிரதம செயலக அலுவலகத்தில் சென்று முரண்பாட்டில் ஈடுபட்டார். அதிகாரிகள் வெளியேறச் சொல்லியும் தொடர்ந்து முரண்பாட்டை ஏற்படுத்தவே போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சாவகச்சேரி போலீசார் குழப்பத்தில் ஈடுபட்டவரை கைது செய்தனர். சந்தேக நபரை சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்துள்ள போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஆளுநர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்ற கலந்துரையாடலில் அனாமதேயமாக அவர் நுழைந்தமை பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, விமானப்படை ஹெலிகாப்டர்களில் 1535 தடவைகள் பறந்த மஹிந்தவும் மைத்திரியும். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 2005 மற்றும் 2015க்கும் இடையில் தனது 10 வருட பதவிக்காலத்தில் ஜனாதிபதியின் சிறப்புரிமையின் கீழ் விமானப்படை ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி 978 உள்ளூர் பயணங்களை மேற்கொண்ட அதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தனது 5 ஆண்டு பதவிக்காலத்தில் 557 தடவைகள் இவ்வாறு பயணித்துள்ளதாக இலங்கை விமானப்படை தலைமையகம் தெரிவித்துள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அத பத்திரிகையால் இந்த தகவல்கள் பெறப்பட்டுள்ளதாக டெய்லி மிரர் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் முதலில் கோரிய தகவல்களை வழங்க விமானப்படை தலைமையகம் தவறியதை அடுத்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் சிங்கள பத்திரிகையான அத செய்த முறைப்பாட்டிற்கு பதிலளிக்கும் வகையில் இந்த தரவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. ஆரம்பத்தில் இந்த விவரங்களை பெறுவதற்கான கோரிக்கை 2022 டிசம்பர் 5ஆம் தேதியன்று விமானப்படை தலைமையகத்திற்கு அனுப்பப்பட்டது. ஆனால் விமானப்படை இந்த தகவலை வெளிப்படுத்த தவறியது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குள் பத்திரிகைகளில் இந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்து பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.